சாஃப்ட்வேர் துறையில ரொம்பவே பிரபலமான இன்டெல் நிறுவனம் உலக அளவுல இருக்கக்கூடிய அவங்களோட ஒர்க் ஃபோர்ஸ்ல இருந்து 20% எம்ப்ளாயீஸை லே ஆஃப் பண்ண போறாங்க அப்படின்னு ஒரு தகவல் வெளியாயிருக்கு. இந்த இன்டெல் நிறுவனம் யாரு, இவங்களோட கோர் பிசினஸ் என்ன, இப்போ ஏன் இவங்க இந்த அளவுக்கு லே ஆஃப் பண்றாங்க, இதுக்கு முன்னாடி இவங்களோட அந்த லே ஆஃப் பேட்டர்ன்ஸ் எப்படி இருந்திருக்கு, இவங்களோட காம்படிட்டர்ஸ்லாம் யாரா இருக்காங்க, இவங்க லே ஆஃப் பண்ற ப்ரெஷரை ஏன் கொடுக்குறாங்க அப்படிங்கறதெல்லாம் தான் இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். இன்டெல் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு முன்னணி சிப் மேக்கிங் நிறுவனமா இருந்துட்டு இருக்காங்க. சிப் மேக்கிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கம்ப்யூட்டர், லேப்டாப் மாதிரியான விஷயங்களுக்கு யூஸ் பண்ற சிப் எல்லாத்தையுமே இன்டெல் நிறுவனம் தொடர்ந்து தயாரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா மார்க்கெட்ல இவங்களுக்கு காம்படிஷன் ஜாஸ்தி ஆயிட்டே போகுது. ட்ரெடிஷ்னலி என்னதான் இன்டெல் நிறுவனத்துக்கு ஒரு நல்ல பெயர் இருந்தாலும் கூட சமீப காலமாவே அவங்களுக்கு AMD, NVIDIA மாதிரியான நிறுவனங்கள் கடுமையான காம்படிஷனை கொடுக்குறாங்க அப்படின்னே சொல்லலாம். இது இன்டெல் நிறுவனத்துக்கு ஒரு பெரிய நெருக்கடியும் கொடுக்குது. அதனால கடந்த 2023 இருந்தே அவங்க லே ஆஃப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, காஸ்ட் கட் டவுன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, அவங்களோட பிசினஸை ரீஸ்ட்ரக்சர் பண்றாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல கவனம் செலுத்துறாங்க. அதன் தொடர்ச்சியா தான் இப்போ 20% எம்ப்ளாயீஸை நாங்க லே ஆஃப் பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பும் வந்திருக்கு. இன்டெல் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் சமீபத்துல அவங்களுக்கு புது சிஇஓவை நியமிச்சாங்க. லிபுடன் அப்படிங்கிற அவங்களோட சிஇஓ தான் இந்த ரீஸ்ட்ரக்சரிங் மெத்தடை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. ரீஸ்ட்ரக்சரிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனியோட கோர் பிசினஸ் ஆன அந்த சிப் மேக்கிங்ல அதிகமா ஃபோக்கஸ் பண்ண போறோம். மற்ற வெஞ்சர்ஸ், அதாவது அதிகமா லாபம் தராத மற்ற பிசினஸ் எல்லாம் நாங்க ஷட் டவுன் பண்ண போறோம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. சிப் மேக்கிங்ல அவங்க அதிக கவனம் செலுத்துறாங்க அப்படிங்கிற பட்சத்துல மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கிற எம்ப்ளாயீஸ்க்கு வேலை போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுதான் கம்பெனி ரீஸ்ட்ரக்சரிங் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எங்க எல்லாம் தேவையில்லையோ அங்க இருக்கிற எம்ப்ளாயீஸ் எல்லாமே லே ஆஃப் பண்ணிட்டு எங்க அதிகமான ஆட்கள் தேவையோ அவங்கள மட்டும் கம்பெனில ஹோல்ட் பண்ண போறாங்க. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இவங்க இந்த லே ஆஃப் அப்படிங்கறத இப்போ ஆரம்பிக்கல, கடந்த 2023லயே ஆரம்பிச்சுட்டாங்க. 2023ல இவங்களோட குளோபல் ஒர்க் ஃபோர்ஸ், அதாவது உலக அளவுல இருக்கக்கூடிய இன்டெல் எம்ப்ளாயீஸ் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 1,26,000 எம்ப்ளாயீஸ் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் லே ஆஃப் பண்ணி 2024ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1,08,000 நபர்கள் இருந்திருக்காங்க. 2024ஓட முடிவுலையும் கிட்டத்தட்ட 15,000 எம்ப்ளாயீஸை இவங்க லே ஆஃப் பண்ணிருக்காங்க. அதன் தொடர்ச்சியா தான் இந்த 2025ல குளோபல் ஒர்க் ஃபோர்ஸ்ல இருந்து நாங்க 20% எம்ப்ளாயீஸை லே ஆஃப் பண்ண போறோம் அப்படிங்கறதையும் தெரிவிச்சிருக்காங்க. சிப் மேக்கிங்லயும் சிப் டிசைனிங்லயும் தான் அதிகமான அளவுல கான்சென்ட்ரேட் பண்ண போறோம். மத்த வெஞ்சர்ஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா குறைக்க போறோம் அப்படிங்கறத குறிப்பிட்டிருக்காங்க. அப்படி சிப் மேக்கிங்ல மட்டுமே அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா லாங் டேர்முக்கு இன்டெல் நிறுவனம் தனக்கான ஒரு இடத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு அதிகமா உதவி செய்யும். எல்லா கவனம் செலுத்தாம இதுல மட்டும் அதிகமா கவனம் செலுத்துறது தான் கம்பெனிக்கு இப்போ ரொம்ப தேவை அப்படிங்கறத கம்பெனியோட சிஇஓ தெரிவிச்சிருக்காரு. இன்டெலோட சிஇஓவா லிபுடன் பதவியேற்றதுக்கு அப்புறமா அங்க ஒரு இன்டெல் விஷன் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்குது. அதுல பேசுற இன்டெலோட சிஇஓ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கம்பெனி இப்போ கடுமையான நெருக்கடிகளை தான் சந்திச்சுட்டு இருக்கு. ஆனா லாங் டேர்முக்கு பார்க்கும்போது நம்ம இதெல்லாம் சரி பண்ணி திரும்பவும் மார்க்கெட்ல நம்மளோட பொசிஷனை பிடிக்க முடியும், நம்மளோட இடத்தை நம்மளால தக்க வச்சுக்கவும் முடியும். அதுக்கான எல்லா பொட்டன்ஷியலும் நம்ம கம்பெனில இருக்கு. கூடிய சீக்கிரமே அதை நம்ம செய்வோம். ஒரே நைட்ல இது நடந்துராது. ஆனா இந்த ப்ராசஸை நம்ம தொடர்ந்து பண்ணிட்டே இருந்தோம்னா கண்டிப்பா இன்டெலோட மார்க்கெட் நமக்கு திரும்ப கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காரு. இன்டெல் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்ல புதுசா நிறைய டெக்னாலஜிஸ் வந்துட்டு இருக்கு. AI எல்லாரும் இன்கார்பரேட் பண்றாங்க. NVIDIA மாதிரியான நிறுவனம் அவங்களோட செமிகண்டக்டர் கம்பெனிஸை ரொம்பவே அப்கிரேடடா மாத்துறாங்க. அப்படி இருக்க சூழ்நிலையில இன்டெல் நிறுவனத்துக்கு இப்போ நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்களோட எக்ஸ்பான்ஷன் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே நிறுத்தி வச்சுட்டு சிப் டிசைனிங் அண்ட் சிப் மேக்கிங்ல மட்டும்தான் அதிகமான அளவுல கான்சென்ட்ரேட் பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு முடிவும் எடுத்திருக்காங்க. ஸோ இன்னைக்கு இருக்கிற காம்படிட்டிவான இந்த மார்க்கெட்ல AI உள்ளிட்ட நிறைய டெக்னாலஜிஸ், நிறைய அப்கிரேடேஷன்ஸ் எல்லாம் வந்த இந்த காலகட்டத்துல இன்டெலோட இந்த அப்ரோச் அவங்களுக்கு எந்த அளவுக்கு கை கொடுக்க போகுது அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.